சிவனிடம் இந்த தவறு செய்தால் வாழ்க்கையே மாறும். ராகவன் மதுரையில் வசிக்கும் ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த விவசாயி. சிறு வயதிலிருந்து சிவபக்தன். ஓம் நம சிவாயா என்று தினமும் ஜபிக்கிறார். வாரந்தோறும் சிவன் கோவிலுக்கு செல்கிறார். ஆனால் கடந்த 5 வருடங்களாக தொடர்ந்து சில பிரச்சனைகள். பசு இறந்துவிடும், பயிர் கெட்டுப் போகும், குடும்பத்தில் சண்டைகள். ஒரு நாள் சுத்த மனதுடன் கோவிலுக்கு சென்றார். ஆனால் அங்கு ஒரு மனிதருடன் சண்டை ஏற்பட்டது. நீ அங்கே நின்றது தவறு, நான் முதலில் வந்தேன் என்று தவறாக பேசினார். கோபத்துடன் கடவுளிடம் முறைத்தார். எவ்வளவு ஆண்டுகளாக உன்னை நம்பிக்கையுடன் வழிபடுறேன், ஆனா நீ என்ன பாரு, ஒரு நாளும் நிம்மதி இல்ல. அந்த இரவு அவர் தூங்கும்போது ஒரு வினோத கனவு. ஒரு வெண்மையான தாடி கொண்ட சித்தர் வந்து சொல்கிறார், நீ பூஜை செய்கிறாய், ஆனால் உன் மனம் சுத்தமில்லை. கோபத்துடன் வாக்குவாதம் செய்கிறாய். கோவிலில் ஒருவரை அசிங்கமாக பேசுகிறாய். கடவுளிடம் குறை கூறுகிறாய். இவையாவும் தவறு. சிவன் கருணையின் வடிவம். அவர் உன் வாழ்வை மாற்ற தயாராக இருக்கிறார். ஆனால் நீ தரும் பேச்சும் செயலும் தடுத்து விடுகிறது. ராகவன் அதற்கு பிறகு முழுமையாக மாற்றமடைந்தார். கோவிலுக்கு செல்லும் முன் மனதையும் உடம்பையும் சுத்தப்படுத்தினார். அழகான மௌனத்துடன் அர்ச்சனை செய்தார். தொல்லைகள் மெதுவாக தீரத் தொடங்கின. பயிர்கள் பழுத்தன. குடும்பத்தில் சிரிப்பு வந்தது. அந்த நாள் முதல் வாழ்க்கையே அமைதியாக மாறியது. நாமும் பக்தியுடன் பூஜை பண்றோமா, இல்ல நம் விருப்பத்தை கடவுளுக்கு கட்டாயப்படுத்துகிறோமா என யோசிக்க வேண்டும். ஓம் நம சிவாய. நலமும் அருளும் உண்டாகும். இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.